அதிமுகவை அழிப்பதே பாஜகவின் திட்டம் என சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார் தற்போது திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா. மேலும் பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் பேசியிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக இணைப்பில் பாஜகவை சேர்ந்த திரு கரு நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறாரு. அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில இல்ல, பாஜக பிடியில சிக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பதில்? இல்ல, அவர் எப்பொழுதுமே முன்னுக்கு பின் முரணாக தொடர்ந்து பேசி வரக்கூடியவர் அன்வர் ராஜா. ஒரு நேரம் கூட்டணி சரிதான் என்பார், ஒரு நேரம் கூட்டணி சரியில்லை என்பார். இது வழக்கமாக அவருடைய பேச்சுக்களை எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையே கிடையாது. மேலும் அவர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி அவர்களே அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் சென்றது. மீண்டும் அவர் இணைந்து கொண்டார், மறுபடியும் பேசிக்கொண்டார், மறுபடியும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், பாராளுமன்றத்திலே ஒன்றாக இருந்திருந்தால் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று பலவாறு குழப்பமான மனநிலையில தான் தொடர்ந்து அன்வர் ராஜா இருந்திருக்கிறார். அவருக்கு இப்ப கட்சியில இருக்கிற முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அதே போன்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்காக மட்டுமே சில காரணங்களை தேடி பேச வேண்டும். எதை பேசினால் திமுக தலைவருக்கு பிடிக்கும், திமுகவினருக்கு பிடிக்கும் என்ற அடிப்படையிலே தான் அவர் பேசியிருக்கிற ஒழிய ஏதோ புதிதாக அவர் கண்டுபிடித்து எதையும் இங்கே பேசவில்லை. எதிர்கட்சிகள் இன்று பேசுவதைத்தான் அன்வர் ராஜா அவர்களும் பேசியிருக்கிறார். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் எழுதி கொடுத்ததை அப்படியே கூட அவர் பேட்டியாக சொல்லியிருக்கலாம். ஆட தெரியாத சகோதரிக்கு தெரு கோணல் என்பதை போலதான் அன்வர் ராஜா பேச்சை, கருத்தை மக்கள் எடுத்துக் கொள்வார்கள். இப்ப அன்வர் ராஜா தவிர்த்து அதிமுக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளுக்குமே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுல அதிருப்தி இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. நீங்க இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கரு நாகராஜன். பாஜகவின் கையில் அதிமுக சிக்கியிருப்பதாக அன்வர் ராஜா பேசியிருக்கிறார். ஒரு இடத்தில் கூட பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என அமித்ஷா கூறவில்லை என்றும் அன்வர் ராஜா பேசியிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம்.